ஏன் விஜயண்ணா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் நடுவில் போராடிட்டு மக்களை சேர்த்துட்டு அவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லி போராடிட்டு வந்துட்ருக்கோம். நீங்கள் இந்த டைமில் நீங்கள் வந்து எதர்ச்சியாக வந்து கல்யாணத்துக்கு போனீங்களோ இல்லை என்ன ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஸோ அது உங்களுக்குள்ளே தெரிஞ்சுது. பட் இப்போ எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரிலாம் செய்ய போகாதீங்க. நீங்கள் எவ்வளோ சுத்தமாக இருந்தாலும் சரி, சில கண்களுக்கு வந்து தேன் ஊற்றுன மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு சுற்றுறது இதெல்லாம் கொஞ்சம் எலெக்ஷன் முடிய அவாய்ட் பண்ணுங்கள். மக்களுக்காக நல்லது செய்ய வந்தால் மக்களை மட்டும் கொஞ்ச நாள் நினச்சி பாருங்கள். ப்ளீஸ், உங்களை நம்பி பல கோடி மக்கள் இருக்காங்க, பல பெண்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நம்ம அண்ணா வரான், நம்ம அப்பா வரான், நம்ம மாமா வரான்னுட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க. விழி மேலே விழு வச்சு அந்த பெண்களுக்கெல்லாம் ஏமாத்திடாதீங்கண்ணா. நாங்களே எங்கே இருக்கோம் தெரியுமா? நாங்கள் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். தயவு செஞ்சு திரிஷா, உங்களுக்கு வந்து எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வேணுன்னா குட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், எப்படியானா இருந்துட்டு போகலாம். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயும் உங்கள் ரிலேஷன்ஷிப்னாலேயும் அவருக்கோ அவரை நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எலெக்ஷன் முடியும் ப்ளீஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டு வந்துட்ருக்கோம். இந்த டைமில் நீங்கள் வந்து சாதாரணமாக வெளியே வந்துட்டு பாருங்க, எரியிற வாயில் நெய் ஊற்றுன மாதிரி இருக்கும். இன்னும் எரியாதா? தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் எது இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ணா விஜய் அண்ணா, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டாலே சரி. இருந்தாலே ஒய்ஃபு தான், அம்மா தான். அம்மா இடத்துக்கு ஒய்ஃபாக வர முடியாது, ஒய்ஃப் இடத்துக்கு அம்மா வர முடியாது. தெரியும்ல? யார் என்ன ஒரு ரிலேஷனில் இருந்தாலும் நீங்கள் யாருக்காகவும் உங்கள் ஒய்ஃபும் பசங்களையும் விட்டு கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு விட்டு கொடுக்காதீங்க. இருந்தாலும் நாளைக்கு நல்லது கட்டதுக்கு அவங்க பேர் தான் அவங்க கூட சேருமே தவிர வேறு யாரும் 100 பேர் வந்தாலும் அவங்க கூட சேராது. தயவு செஞ்சு நீங்கள் எப்படிப்பட்ட தலைவர், உங்களை நம்பி எத்தனை கோடி ஜனங்க இருக்காங்கன்றது மனசில் வச்சுக்கிட்டு இவங்களுடைய சந்தோஷம் துக்கம் என்ன இருந்தாலும் ஓரம் கட்டிட்டு இப்போ போகிறேன்னு சொல்லியிருக்கீங்கள, அந்த போருக்காக ரெடியாக இருக்கணுமே தவிர அங்கே டூயட் பாடிட்டு இருந்தால் என்ன ஆகும்? போட்டு தள்ளிட்டு போயிட மாட்டாங்க? உங்களை நம்பி வந்தவங்க ஜனங்களையும் போட்டு தள்ளிட மாட்டாங்க? ப்ளீஸ்ண்ணா, தயவு செஞ்சு கொஞ்சம் என்டர்டைன்ப்பு ஜாலி எல்லாம் ஓரங்கட்டிட்டு மக்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் தயவு செஞ்சு அண்ணியை கூட்டிகிட்டு வந்து பேச வைங்க. ஏதான ஒரு மீட்டிங்கில் அண்ணியை பேச வைங்க. நாங்களும் என் ஃபேமிலி பிரிஞ்சு போகலன்னு சொல்லி பேச வைங்க. அதையும் மீறி வரலைன்னா நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்த லைஃபுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அவங்க உங்களை வந்து உண்மையில் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க, 2 பசங்களை பெற்றாங்கன்றதுக்கு அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும். தயவு செஞ்சு அவங்கள கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி போய் கூப்பிட்டு ஃபேமிலி நடத்த பாருங்கள். வேறு 1000 பேர் வரலாம், ஒய்ஃபு அம்மா மாதிரி வர முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் சென்டரில் இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு வந்து சிங்கிள், நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தர் போயிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, நான் தப்பாக சொல்லலை. உங்களை நம்பி பல கோடி ஃபேமிலியில் 6 பேர் கிடையாது, நீங்கள் 6 பேர் மட்டும் கிடையாது. உங்களை நம்பி 8 கோடி மக்கள் இருக்காங்கண்ணா. புரிஞ்சுக்கிட்டு போங்க. உங்கள் முதுகில் 8 கோடி மக்களுடைய உழைப்பு, கண்ணீர், ஆசை எல்லாமே இருக்குது. தயவு செஞ்சு அவங்களுக்காக அது கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா.